அவர் ஆளுங்கட்சியுடைய கோதாவோட இருந்தார். மாதம் 1 கோடி ரூபாய் அவருக்கு இந்த மணல் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஆற்றுல மணல் அந்த டீம் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். மாதம் 1 கோடி ரூபாய் மணல் மாஃபியா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இருக்க வேல்முருகன் இன்னைக்கு திமுக கூட்டணி விட்டு போறேன்றாரு. இப்போ ஒரு வெறியோட இறங்கி எம்எல்ஏனா வேல்முருகன் மாதிரி இருக்கணும், திருவெற்றியூர் மக்களை வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயின். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருந்த வேல்முருகன் இன்னைக்கு அவருடைய சொத்து. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மிக மோசமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த டீம் தான். ஸ்டாலினோட மைனஸா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்குலையதுக்கு காரணமே இந்த டீம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறவங்கலாம் அந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில் இவர்கிட்ட சேர்றாங்க. இதுதான் இவங்களுடைய பலம். பொய் மட்டும் கிடையாது, பொய்யை ஒருவித டாம்பீகமா பொய் பேசுறது. நான் யானையாக்கும் பூனையாக்கும் சீனையாகும் அப்படின்னா அப்புறம் பார்த்தா தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிகழ்வு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம். நீண்ட நாள் ஆயிற்று நம்ம கிங்ல சந்திச்சு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல் களம் எப்படி இருக்கு? குறிப்பா திரு வேல்முருகன் வெளியே ஏறியது என்பது திமுகவுக்கு பலவீனமா அல்லது திரு வேல்முருகனுடைய பலம் என்ன? ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை. வேல்முருகனை எனக்கு திருவொற்றியூர்ல 96ல வேட்பாளர் அணிக்கும் போது தெரியும். சரி. அவருக்காக நான் ஒரு பத்திரிகையாளரா அவருக்காக கேன்வாஸ் பண்ணிருக்கேன் திருவொற்றியூர் முழுக்க. நீங்க? நானு. என்ன கட்சின்னு சொல்லிடுங்க உங்க வாயால. பாட்டாளி மக்கள். சரி. அப்போ நின்னாரு அவரு. நாங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணோம். ஒரு யங்ஸ்டர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருந்தார் அவர். மணலியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வச்சுட்டு இருந்தார். அவ்வளோதான் தெரியும். புலியூர் காட்டு சாக அவரோட ஊர், பண்டுட்டி பக்கத்தில். அவங்க சகோதரர் திருமா அப்படின்னு ஒருத்தர். எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ஆக்டிவாக பேசுவாங்க, ஆர்வமாக பேசுவாங்க, உணர்ச்சி பொங்க பேசுவார் வேல்முருகன். அது நமக்கு ஒரு பெரிய அட்ராக்டிவாக இருக்கும், ஈர்ப்பாக இருக்கும், ஈர்ப்பாக இருக்கும். அப்போ நம்மளும் இளைஞர் தானே. அப்போ இளைஞர் தான். அப்போ ஒரு வெறியோட இறங்கி எம்எல்ஏனா வேல்முருகன் மாதிரி இருக்கணும், திருவெற்றியூர் மக்களை வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயின்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பாமகலேருந்து விலகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி. அவர் திமுகவுக்கு போறாரு, எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு, எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. சட்டமன்றத்துல எல்லாத்துலேயும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. பொது கணக்கு குழு உறுப்பினராக இருக்காரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதோட நமக்கு டச் இல்லை. நம்ம பத்திரிகையாளர், நம்ம வேலையை பார்த்து ஒதுங்கிட்டோம். அவரும் நம்மளை மதித்து பேசினதில்லை, நம்மளும் அவர்கிட்ட போய் நின்னதில்லை, தலையை சொரிஞ்சு நின்னதில்லை. அவர் ஆளுங்கட்சியுடைய கோதாவோட இருந்தார். மாதம் 1 கோடி ரூபாய் அவருக்கு இந்த மணல் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஆற்றுல மணல் எடுக்கிற டீம். கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் ஒரு டீம் ஆற்றுல மணல் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டீம் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துடணும்.
எதனால? திமுகவுடைய கட்டளை. குடுக்கலன்னா என்ன பண்ணுவாரு வேல்முருகன்? குடுக்கலன்னா என்ன பண்ணுவாருன்றது இல்ல. அதெல்லாம் வந்து அவங்க மணல் எடுக்குறாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு மாநில அளவிலான ஆட்களுக்கான ஒரு பேமெண்ட் என்பது அவங்களே லஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லஞ்சம் வந்து ரூ. 1,00,00,000 வந்து வேல்முருகனுக்கு குடுக்கணும் மாசம். இது ரொம்ப நாளா நடக்கும். அது இல்லாம பொது கணக்கு குழுன்னு போவாரு. சிஎம் ஆபீஸ் இருக்கு இல்லையா? முதல்வர் ஆபீஸ். ஆமாண்ணே. அங்க வந்து இவரு தான் அதிகமா இருப்பாரு. காரியம் சாதிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் போடுறது, அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு போலீஸ் துறையில டிரான்ஸ்ஃபர் போடுறது, அவரு கான்ட்ராக்டு, பல பல விஷயங்கள அவர் தலையிடுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருந்த வேல்முருகன் வந்து இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 500 கோடி. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுடைய சொத்து மதிப்பு 500 கோடி. கரெக்டான 500 கோடி. 500 கோடி. அவ்வளவு சம்பாரிச்சார். அதாவது அவரோட பேச்சுல வந்து எப்படின்னா, ஒரு நட்பு வட்டாரத்துல கூட நம்ம பழகியிருக்கோம். பேச்சுல வந்து ஒரு பெரிய திமிரு இருக்கும். நான் பிரகாஷ் அப்படிதான் ஆரம்பிச்சு பேசுவார். சமீபத்துல மல்லை சத்யாவோட நான் ஒரு இடத்துல மீட் பண்ணேன், பிரஸ் கிளப்ல. இவர் ஏதோ ஒரு ஈழம் தொடர்பான ஒரு விஷயத்துக்கு மல்லை சத்யா வந்திருந்தாரு, இவரும் வந்திருந்தாரு. அந்த படம் ஒண்ணு எடுத்தாங்கல்ல, ஈழப்படம் திரையிடுறது சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தாரு. அப்போ பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இதுதான் பேசுவார். அவர் ஒரு யூடியூப் நடத்தினாரு. யூடியூப் நடத்திட்டு அதுல வந்து நீங்க போய் என்னை கூப்பிட்டு நீங்க போய் பேசணும் அப்படின்னாரு. நான் ஒரு தடவை நம்ம தமிழா பாண்டியன் கூட்டிட்டு போய் பேச வச்சார். வாங்க தோழர், வேல்முருகன் கூப்பிடுறாரு, வாங்க தோழர் அப்படின்னு. அவர் நம்ம தோழர், அவரு தமிழா பாண்டியன். சரி. எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கமான ஒரு பத்திரிகையாளர் அவர். சரி. அதனால அவரோட ஒரு நல்ல வெள்ளந்தியான ஒரு ஆள் அவரு. சரி. கல்மிஷம்லாம் கிடையாது, திருட்டு இந்த புத்திலாம் கிடையாது. சரி. ரொம்ப வெள்ளந்தியான ஆளு, முற்போக்கான ஆளு, ஈழத்தமிழர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அவரு. சரி. அதனால அவரை எனக்கு பிடிக்கும். அதனால அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தடவை இவருடைய சேனல் வேல் அப்படின்னு ஒரு சேனல், அதுக்கு ஒரு பேட்டிலாம் கொடுத்தாங்க. கேட்டாங்க, என்ன தமிழா பாண்டியன் தான் இன்டர்வியூ பண்ணாரு, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் திமுகலேருந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ நான் என் ட்விட்டரில் எழுதியிருந்தேன், மாதம் 1 கோடி ரூபா மணல் மாஃபியா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இருக்க வேல்முருகன் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியை விட்டு போறேன்றாரு அப்படின்னு. நேற்று நம்ம அதிமுகலேருந்து நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பேசும்போது வேல்முருகன் கிட்ட பேசணும், நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாரு அப்படின்னு, இல்லை அங்கே பாஜக இருக்கிறதுனால நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ இவருக்காக நாங்கள் கூட்டணியாக மாற்றிக்க முடியும், கூட்டணி அமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, டிராவலில் இருக்கு, இதில் வந்து நாங்கள் என்ன கூட்டணியாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டோம். அவர் வந்தா வராரு, வராகட்டி போறாரு. அவர் வந்து நான் தனிச்சு நிற்பேன், தனித்து போட்டி போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அதாவது வாழ்க்கையில சந்திக்க முடியாத ஒரு சந்திக்க கூடாத ஆட்கள்ல ஒருத்தர் அவர். அதாவது பொய் மட்டும் கிடையாது, பொய்ய வந்து ஒருவித டாம்பீகமா பொய் பேசுறது இருக்குல்ல. அப்படி நான் யானையாக்கும் பூனையாக்கும் சீனையாக்கும் அப்படின்னா அப்புறம் பார்த்தா யூடியூப்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அதெல்லாம் புகார் அவர் மேல வந்துகிட்டே இருக்கும். வேற புகார்களும் உண்டு, அது பர்சனல், அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. அவருடைய குடும்பம் தொடர்பான புகார்களும் உண்டு, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இவ்வளவுதான் வேல்முருகன். இவர் இப்போ வெளியில போறேன் அப்படின்னோன்னா ஸ்டாலின் சொல்லிட்டாரு, போறதுன்னா போட்டோம். ஸ்டாலின் போட்டோன்னு முடிவெடுத்துட்டாரு. போட்டோன்னு முடிவெடுத்து இல்ல ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் தான் ஸ்டாலினை இயக்குறாங்க அப்படின்றாரு வேல்முருகன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் ஸ்டாலினை இயக்குறாங்களா அப்படின்னா இல்ல,
ஸ்டாலினை இயக்குற அதிகாரிகள் மேல நமக்கு கான்ட்ரவர்சி இருக்கு. உதயசூரியன், டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், செந்தில்வேல் ஐஜின்ட்டு, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளர், இவங்க மேலெல்லாம் விமர்சன கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மிக மோசமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த டீம் தான். ஸ்டாலினோட மைனஸா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்குலையறதுக்கு காரணமே இந்த டீம் தான். இந்த டீம் தான் ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடிய டீம். உமாநாத் அவர் வந்து கரப்ட்னு சொல்லுவாங்க. விஜயபாஸ்கரோடய இருந்து கொரோனா பீரியட்ல கொள்ளை அடிச்சவர்னு சொல்லுவாங்க. அவரை கரப்ட்னு சொல்லுவாங்களே தவிர அவர் ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் பேரே உமாநாத். உமாநாத்ன்றது வந்து கன்னட பேரு. அந்த பேர் வைக்கப்பட்டது ஒரு சிபிஎம் தலைவருக்கு, உமாநாத். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்காரரு, அதனால பையனுக்கு உமாநாத்னு பேர் வச்சார். சரி. இந்த நண்பரும் வந்து எஸ்எஃப்ஐல எல்லாம் இருந்திருக்காரு. உமாநாத் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அந்த பீரியட்ல எல்லாம் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர ஆர்எஸ்எஸ்ன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இவங்க யாரும் ஆர்எஸ்எஸ் கிடையாது. உமாநாத் ஆர்எஸ்எஸ் கிடையாது. உதயச்சந்திரன் அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. சரி, என்ன நோக்கம் வேல்முருகன் அப்படி சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பொய் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும்ல, அதுக்காக சொல்றதுதான் ஆர்எஸ்எஸ். உண்மையாகவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலன்னா திரு வேல்முருகன் அவர்கள் என்ன கேட்டார் திமுக கூட்டணி கிட்ட? அவங்க என்ன சொன்னாங்கன்னு, என்ன மறுத்தாங்க? அதாவது இவர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதி கேட்டாரு. ஒன்று நெய்வேலி, ஒன்று பண்ருட்டி. பண்ருட்டி இவருடைய ஒரிஜினல் தொகுதி, நெய்வேலியும் சேர்த்து கேட்டாரு. 2 தொகுதியா கேட்டாரு. முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம வெளியில வந்துட்டு நான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இடம் கேட்டேன். ஒரு எம்பி எனக்கு ஒரு கடலூர்ல வந்து கடலூர் எம்பி தொகுதி எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் இடம் கேட்டேன், அது கேட்டேன், இது கேட்டேன்னு வெளியில வந்து பேசுறாரு தவிர அவர் கேட்டது வந்து சட்டமன்ற தொகுதிகள் 2. ஒன்று வந்து நெய்வேலி, இன்னொன்று வந்து பண்ருட்டி. நெய்வேலி தர முடியாதுட்டாங்க, பண்ருட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய பலம் என்னன்னா, தமிழ்நாட்டில் உண்மையாக என்ன பலம் இருக்குது, என்ன சமூக பின்னணி இருக்கு? வன்னியர், இவரு வன்னியர் சங்கத்துல இயல்பா ஈடுபட்டவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறவங்க எல்லாம் வந்து அந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில இவர்கிட்ட வந்து சேர்றாங்க. இதுதான் இவங்களுடைய பலம். வாக்கு வங்கின்றது வந்து பண்ருட்டி தொகுதியுடைய முன்னாள் பலமுறை பண்ருட்டி தொகுதியில ஒரு போட்டி போட்டிருக்காரு. பண்ருட்டி தொகுதியில வெற்றியும் பெற்றிருக்காரு. அதனால பண்ருட்டி தொகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பலம். அப்புறம் நெய்வேலி, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்வேலி, அந்த நெய்வேலி இந்த பெல்ட்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க், அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இருக்கக்கூடிய பரிச்சயம். அது வந்து பரிச்சயம் மேக்சிமம் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த பரிச்சயம் தான் அவருக்கு. வேற அந்த ஜாதி அடையாளம் தானே தவிர தமிழ் தேசியம்ன்றது தமிழ் தேசியம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். சீமானே தமிழ் தேசியம் ஒண்ணும் கிடையாது, ரைட்டா? அதுவே சீமானே 8.9% ஓட்டு வாங்கின சீமானே ஒண்ணும் இல்லை. அப்புறம் இவர் எப்படி? இவருக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெங்க் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட அரசியல் களம் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம விரிவா பேசினதா நான் நம்புறேன். நிறைய தகவலை நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை கோர்வையாகவும் நீங்க வடிவமைச்ச அந்த மொழி ஆளுமையும் நல்லா இருந்தது. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.